வணக்கம் மக்களே. அதிமுக கூட்டணியில் மேலும் சில கட்சிகள் இணையும்னு சொல்லி ஒரு பேச்சுவார்த்தை நடக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றின இந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம் வாங்க. சில கட்சிகள் கூட்டணிக்கு வரும்னு சொல்லி சொன்னேன். இப்போ வந்தாச்சு. இன்னும் சில கட்சிகளோட பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்குது. வரதுக்கு வாய்ப்பும் இருக்குதுன்னு சொல்லி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்று தெரிவிச்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. சட்டசபை தேர்தல் ரொம்ப விரைவிலே நடைபெற இருக்கிற இந்த சூழ்நிலையில் எல்லா கட்சிகளுமே தன்னோட தேர்தல் பணிகளை தீவிரமாக செயல்படுத்தி வந்துட்டுருக்காங்கன்னே சொல்லலாம். என்டிஏ கூட்டணியில் இருந்து அதிமுக, பாஜக, அமமுக, தமாக, அன்புமணி தலைமையிலான பாமக, ஐஜேகே, தமுமுக ஆகிய கட்சிகள் இடம்பெற்றுள்ள இந்த நிலையில் தேமுதிக புதிய தமிழக கட்சிகளை சேர்க்க பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வந்துட்டுருக்கதா சொல்லப்படுது. தேமுதிகவோட பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பிப்ரவரி 17ஆம் தேதிக்குள்ளே தன்னோட கூட்டணி முடிவை அறிவிப்போன்னு சொல்லியிருக்காங்க. தேமுதிக தற்போது திமுக மற்றும் அதிமுகவோட கூட்டணியில் பேசி வருவதாக ஒரு தகவலும் கிடைச்சிருக்கு. அந்த கட்சி எந்த கூட்டணியில் இணையுங்கிறது ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருந்து வந்துட்டுருக்குதுன்னே சொல்லலாம். இந்த நிலையில தான் திருச்சியில் இன்று செய்தியாளர்கிட்ட சந்தித்து பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியதாவது என்னவென்றால், 2026 சட்டசபை தேர்தலில் என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்று தன்னோட தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும்னு சொல்லியும், சில கட்சிகள் கூட்டணிக்கு வரும்னு சொன்னேன். இப்போ வந்தாச்சு. இன்னும் சில கட்சிகளோட பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு தான் இருக்குது. வருவதற்கு வாய்ப்பும் இருக்குதுன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கு முன்னதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தஞ்சை மாவட்டம் திருவையாறில் நடந்த ஒரு கட்சி நிர்வாகி திருமண விழாவில் கலந்துக்கிட்டு திருமணத்தையும் நடத்தி வச்சாங்க. அதை தொடர்ந்து பேசிய அவர், அதிமுக ஒரு வலிமையான இயக்கம். தஞ்சை மாவட்ட விவசாயிகளுக்கு இயற்கை சீற்றங்களால் பாதிப்பு ஏற்படுறப்பெல்லாம் அதிமுக அரசு துணை நின்றது. இங்கு மீத்தேன் ஈத்தேன் திட்டங்களை திமுக அரசு கொண்டு வந்தது. அப்போ விவசாயிகள் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் தவிச்சுக்கிட்டு நின்னாங்க. ஆனால் இந்த திட்டங்களை என்னோட தலைமையிலான அதிமுக அரசு தடுத்து நிறுத்தினதோடு மட்டும் இல்லாமல் டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்கிறதுக்காக வேளாண் மண்டலங்களாகவும் அறிவிச்சிருந்தோம். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் விவசாயிகளுக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் அவங்களுக்கு ஒரு தோழனாக இருந்தது அதிமுகவோட அரசுன்னு சொல்லியிருக்காங்க. விவசாய தொழிலாளர்களுக்கு பசுமை வீடுகள், விலையில்லா ஆடு மாடுகள் சொல்லி கொடுத்து உதவினோம். ஆனால் திமுக ஒரு குடும்ப கட்சினே சொல்லலாம். நம்மளோட அதிமுக அப்படி இல்லை. இது தொண்டர்களுக்கான கட்சி. இங்கு கடைக்கோடி தொண்டன் கூட தலைமை பொறுப்புக்கு வர்றதுக்கு முடியும். எத்தனையோ சோதனைகளையெல்லாம் முன்னாள் முதலமைச்சர்கள் நடிகர் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் சாதனையாளர்களாக மாற்றிருக்காங்கன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மைன்னே சொல்லலாம். கொரோனா காலகட்டத்தில் ரொம்ப நிதி நெருக்கடி வந்த சூழ்நிலையிலும் விலைவாசி உயரவே இல்லை. அப்போல்லாம் தமிழக அரசுக்கு ஒரு வரி வருவாய் கூட கிடையாது. இருந்தாலும் சிறப்பான நிர்வாக திறமையினால் விலைவாசியை கட்டுக்குள்ளேயே வச்சுருந்தோம். ஆனால் இப்போ என்ன நிலைமைன்னு நீங்களே பாருங்கள் மக்களேன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப ஆதங்கத்தோடு தெரிவிச்சிருக்காங்க. மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.